அனைவருக்கும் வணக்கம். டிஆர்பி யூஜி பிஆர்டிஇ தேர்வு 4/2/2024 அன்று ஞாயிற்றுக்கிழமை நேற்று நடைபெற்றது. இந்த தேர்வு எழுதிய மாணவர்கள் தேர்வு ஏன்னா 2013க்கு பிறகு 2024 11 ஆண்டு கழித்து இந்த தேர்வு பேப்பர் டிஇடி பேப்பர் 2 எழுதிய மாணவர்களுக்கு சப்ஜெக்ட் வைஸாக இந்த தேர்வு நடைபெற்றது. அதில் நம்ம தமிழ் தேர்வு எழுதிய மாணவர்களுக்கான கட் ஆஃப் பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். இப்போ இந்த தமிழ் தேர்வு பொறுத்த வரைக்கும் தமிழ் தகுதி தேர்வு அப்படின்றதே ரொம்ப டஃப்பாக இருந்தது அப்படின்றத எல்லாருடைய மாணவர்களுடைய கருத்து. அந்த இதில் பாஸ் பண்ணால் தான் சப்ஜெக்ட் வேல்யூஷன் பண்ணுவாங்க. ஸோ சப்ஜெக்ட் நல்லா படித்தவங்க கூட தமிழில் பாஸ் பண்ண முடியாத சூழல் இருக்குது அப்படின்றது நிறைய மாணவர்களுடைய கருத்து நாங்கள் கேட்ட விதத்தில் இருக்குது. அப்படி பார்க்கும் பொழுது தமிழ் சப்ஜெக்ட்டுமே ஈஸி அப்படின்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் டஃப்பாகவே இருந்தது. 150 கொஷின் தமிழ் எழுதின மாணவர்கள் என்ன கட் ஆஃப் இருக்கும் அப்படின்றத தோராயமாக மாணவர்கள் கூறியதை வைத்து இந்த கட் ஆஃப் நாங்கள் சொல்கிறோம். இப்போ கவர்மெண்ட் ஆன்சர் கீ இந்த வீக்லேயே வெளியிட்டுருவாங்க. ஸோ பார்த்திங்கன்னா அந்த ஆன்சர் கீ வச்சு பார்த்துட்டு நீங்கள் கட் ஆஃப் எப்படி வருன்றதை தெரிஞ்சுக்கலாம். நாங்கள் ஒரு தோராயமாக இப்போ இந்த மாதிரி இருந்தால் கிடைக்குன்ற ஒரு கணிப்பு. ஏன்னா 2001 நாங்கள் டிஆர்பி நடத்திட்டுருக்கோம். ஒவ்வொரு டைமும் இந்த டிஆர்பி தேர்வு எழுதி என்கிட்ட 12,000 டீச்சர்ஸ் இருக்காங்க, 6,000 பேர் ஹெச்எம்ஐஹெச்எம் இருக்காங்க. 2001 to 2006 செலக்ட் ஆனவங்க எல்லாமே. அப்போல்லாம் யூஜின்றதே இருந்தது. இப்போ தான் பார்த்திங்கன்னா 2011 டெட் கொடுத்துருந்தாங்க. 2 டைம் டெட் கொடுத்து டெட் எழுதுனா பாஸ்ன்ற மாதிரி இருந்தது. போஸ்டிங் போட்டாங்க. அதுக்கடுத்தது இப்போது டெட் பாஸ் பண்ணால் தான் அடுத்து யூஜின்ற மாதிரி முதல் முறையாக நடந்ததுனால எல்லாருக்குமே இது ஒரு புது அனுபவம் தான். அப்படி இருக்க இந்த 150 மதிப்பெண்ணில் என்ன கட் ஆஃப் வரும் அப்படின்ற மாணவர்களுக்கிடையே ஆர்வம் இருக்குது. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஓசி பிரிவினருக்கு ஒரு 100+100க்கு மேலே நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு 5 கொஷின் ப்ளஸ்ஸாக இருக்கலாம் அல்லது மைனஸாக இருக்கலாம். அந்த நிலையில் இருக்கும் அப்படின்றது நாங்கள் கணிச்சிருக்கோம். ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறத வச்சு இது எடுத்தது தான். முழுக்க இது ஒரு தோராயமானது தான். கவர்மெண்ட் வெளியிட்ட ஆன்சருக்கு பிறகு வர்றது தான் கரெக்டாக இருக்கும். அதே போல் பிசி பார்த்திங்கன்னா ஒரு 95+ ப்ளஸ் ஆர் மைனஸ் +5 அல்லது +- அந்த மாதிரி இருக்கலாம். ஒரு 95+ இருந்துச்சுன்னா பிசி கிடைக்க வாய்ப்பு நிறையவே இருக்குது. அதேமாதிரி பிசிஎம் ஒரு 90+, ஒரு 5 மைனஸாக முன்னப்பில் இருக்கலாம். அதே மாதிரி எம்பிசி பார்த்திங்க அப்படின்னா ஒரு 85+ இருந்தாவே எம்பிபிஎஸ் எம்பிசி ஒரு +5 ஒரு +- கூட இருக்கலாம். பட் இதுக்கு மேலே இருந்துச்சுன்னா சேஃபர் ஜோனாக இருக்கும். அதே மாதிரி எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ எல்லாமே 75க்கு மேலே இருந்தாவே எதிர்பார்க்குற நிலை இருக்குது. சப்போஸ் சம்டைம்ஸ் 80 கூட இருக்கலாம். பட் 75க்கு மேலே இருந்தால் எதிர்பார்க்குறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா இப்போது இந்த எக்ஸாம் எழுதி நாங்கள் இது வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் பேசுகிறத வச்சு தோராயமாக கணிச்சது தான். பட் இதே இறுதியானது இல்லை. கவர்மெண்ட் ஆன்சர் 1 or 2 days ஆர் இந்த வீக்குள்ளே வெளியிட்டுருவாங்க. அது வந்த பிறகு மீண்டும் ஏன்னா எல்லோரும் என்ன ஸ்கோரிங் இருக்குது, இப்போ ஜென்ரலாக கிளாஸ் இருக்கிறத வச்சு கொடுக்குற ஆன்சர் கீயை வச்சு இப்படி இருக்குன்னு நாங்கள் சொல்கிறோம். இதில் கவர்மெண்ட் வெளியிடுறது தான் ஃபைனலானது. அந்த ஆன்சர் கீ வந்த பிறகு ஒரு 5 கூடுதலாக இருக்கும், 5 மைனஸாக இருக்கும். ஸோ பார்த்திங்க அப்படின்னா இந்த மதிப்பெண் இருக்க மாணவர்கள் எதிர்பார்க்கலாம். அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.